வணக்கம், நான் ஸ்ரீதரன் பேசுறேன். இன்னைக்கு திருமணம் செய்யறதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பையனோட வேலை, பழக்க வழக்கங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையனோட வீடு இருக்கா, கார் இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே பார்ப்பாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படின்னு இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு காலையில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பொண்ணெல்லாம் பார்த்து ஜாதக பொருத்தம், வேலை, அது இது எல்லாமே கரெக்டாக பொருந்திருக்கு. ஆனால் பொண்ணோட தாய்மாமன் பையனோட சிபில் ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. அப்படி பார்க்கும் பொழுது அந்த சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அந்த கல்யாணமே நின்று போயிடுச்சு. இன்னைக்கு இது இந்த வரலாற்றுலேயே பார்த்தீங்கன்னா இது முதல் கல்யாணம் சிபில் ஸ்கோர்னால நின்று இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கார் வாங்குறோம், இல்லை வீடு வாங்குறோம், இல்லை கிரெடிட் கார்டு வச்சிருக்கோம் அப்படின்னா அது நமக்கு லோன் வாங்குறோம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைம்குள்ளே அந்த பேமெண்ட்டை பண்ணணும். அந்த பேமெண்ட்டை பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் உங்களோட அந்த பேமெண்ட்டை தவறிய பட்சத்தில் சிபிலில் உங்களுக்கு நெகட்டிவ் ஸ்கோரில் ஆட் ஆகும். அந்த மாதிரி ஆட் ஆகும்பொழுது ஃபர்தராக உங்களுக்கு லோன் கிடைக்கிறதோ இல்லை இதுவோ லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதையும் மீறி உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதே கஷ்டமாயிடும் அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு. அதனால ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படிங்கிறது பழக்க வழக்கங்கள், வேலை, வீடு, கார், இதையும் தாண்டி ஃபினான்ஷியல் டிசிப்ளினும் இன்னைக்கு முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நன்றி.